Welcome to the Planet. Odoo14 Enterprise Edition. Go live in 14 days. Do it yourself video series. நம்ம பார்க்க போகிற டாபிக் how to create bill of material in Odoo14. ஸோ பேசிக்காக இருக்கிற கீ கொஸ்டின்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்படி ஒரு பில் ஆஃப் மெட்டீரியல் கிரியேட் பண்ணுறது, எப்படி வந்து ரவுட்டிங்ஸ் ஆட் பண்ணுறது, எப்படி வந்து பை ப்ராடக்ட்ஸ் ஆட் பண்ணுறது, ஸோ பில் ஆஃப் மெட்டீரியல் கிரியேட் பண்ணும்போது எப்படி கிட் ஆப்ஷன்ஸ் அவைலபிள் இருக்கா, ஸோ அது மாதிரி சப்கான்ட்ராக்டிங் ஆப்ஷன்ஸ் இருக்குதா, ஸோ இந்த மாதிரி இருக்கிற கஸ்டமர் இருக்கிற பேசிக் கீ கொஸ்டின்ஸ் எல்லாத்தையும் அட்ரஸ் பண்ணுற மாதிரி ஒரு பில் ஆஃப் மெட்டீரியல் எப்படி கிரியேட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ நான் பில் ஆஃப் மெட்டீரியல் கிரியேட் பண்ணுறதுக்கு மேனுஃபேக்சரிங் அந்த மாடலுக்குள்ள போகிறேன். அதில் ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒரு ப்ராடக்ட் கிரியேட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இதில் கம்ப்யூட்டர் டேபிள் அப்படின்னு. ஸோ இந்த கம்ப்யூட்டர் டேபிளுக்கு பில் ஆஃப் மெட்டீரியல் எப்படி கிரியேட் பண்ணுறான்னு பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இதிலே வந்து இருக்கிற டேஷ்போர்டு ப்ராடக்ட் மாஸ்டரில் இருக்கிற டேஷ்போர்ட்லேருந்து கிளிக் பண்ணால் நமக்கு வந்து பில் ஆஃப் மெட்டீரியல் கிரியேட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்கும். இன்னொரு ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட்லேருந்து நேராக வந்து பில் ஆஃப் மெட்டீரியல் கிரியேட் பண்ணுற ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ நமக்கு 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ நான் இப்போ இங்கேருந்தே கிரியேட் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வேரியன்ஸ். ஸோ இந்த கம்ப்யூட்டர் டேபிளுக்கு நம்ம வேரியன்ஸ் இருக்குன்னா நம்ம இதை ஆட் பண்ணி அந்த வேரியன்ஸை வச்சு நம்ம வந்து பில் ஆஃப் மெட்டீரியல் கிரியேட் பண்ணுறோம். நெக்ஸ்ட் இங்கே ரெஃபரன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் ப்ராடக்ட் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோமோ அது நம்ம வந்து கீழே வந்து ரா மெட்டீரியல் ஆட் பண்ண போகிறோம். 3 ஸ்டெப்ஸ் இருக்குது இங்கே. ஒன்று வந்து மேனுஃபேக்சர் திஸ் ப்ராடக்ட். நெக்ஸ்ட் வந்து கிட்டு, அடுத்தது ஒன்று சப்கான்ட்ராக்ட். கிட் வந்து எப்படின்னா ஒரு கிட்டு மாதிரி நம்ம இதை ஆட் பண்ணி மேனுஃபேக்சரிங் பண்ணோம்னா அங்கே அதுக்குள்ளே என்ன ப்ராடக்ட் இருக்கோ அதெல்லாம் வந்து கன்சியூம் ஆகிக்கும். ஸோ அது மாதிரி ஒரு ஆப்ஷன். இன்னொன்று பார்த்தீங்கன்னா சப்கான்ட்ராக்டிங். ஸோ நம்ம வந்து இந்த ப்ராடக்டை வெளியில் சப்கான்ட்ராக்ட் அனுப்பிச்சு ஸோ ட்ரில்லிங் பண்ணுறது வெளியில் போகுது அப்படின்னா நம்ம இந்த ப்ராடக்ட் வந்து ஸோ டேபிளுக்கு ட்ரில்லிங் பண்ணணும் அப்படி வெளில போகுதுன்னா ஸோ நம்ம இதுக்கு இந்த இடத்துல வந்து சப்கான்ட்ராக்டிங் ஆப்ஷன் கொடுத்து ஸோ யார் சப்கான்ட்ராக்டர் அப்படிங்கிறத இங்கே ஆட் பண்ணணும். ஸோ ஆட் பண்ணால் மேனுஃபேக்சரிங் டைமில் நம்ம இந்த சப்கான்ட்ராக்டிங்க்கு வந்து வெளில அனுப்பிச்சு திரும்பி ரிசீவ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போது இதுக்கு ரா மெட்டீரியல் எப்படி ஆட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நான் வந்து காம்பனண்ட் ஆட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டேபிள் லெக், அது மாதிரி டேபிள் டாப், டேபிள் கிட்டு, நெக்ஸ்ட் வந்து போல்ட், ஸ்க்ரூ. ஸோ ஒரு கம்ப்யூட்டர் டேபிள் கிரியேட் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் ரா மெட்டீரியல் இருக்குமோன்னு ஆட் பண்ணிட்டேன். ஸோ இதுக்கான குவான்டிட்டி ஸோ 4 லெக்ஸ், டாப் கிட் 2, போல்ட் 20 மினிட்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு ரா மெட்டீரியல் ஆட் பண்ணிடுச்சு. ஸோ ரா மெட்டீரியல் ஆட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். சேவ் பண்ணிட்டோம்னா நமக்கு இப்போது ஒரு பில் ஆஃப் மெட்டீரியல் ரெடி ஆகிடுச்சு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் இதுக்கு நம்ம வந்து ப்ரைஸிங் வந்து எப்படி ஆட் பண்ணுறது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா காஸ்ட் ப்ரைஸ் இருக்கும். ஸோ இங்கே கம்ப்யூட் ப்ரைஸ் ஃபார் BOM. ஸோ இதை வந்து நம்ம கிளிக் பண்ணோம்னா ஸோ இதுக்கு ஒரு ப்ராடக்ட் மேனுஃபேக்சரிங் ஆகுது எவ்வளோ பைசா ஆகுது அப்படிங்கிறது இங்கே நம்ம கம்ப்யூட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் வந்து பில் ஆஃப் மெட்டீரியல் போகிறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா ரவுட்டிங் பர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு ஒன்று தெரியும். ஸோ இது வந்து நம்ம மேனுஃபேக்சரிங் பண்ண வந்து இது ஒரு கிராஃப் வியூ நமக்கு வந்து டீட்டெயிலாக கிராஃப் வியூ இருக்கும். அதே மாதிரி வந்து ஒரு பிவோட் வியூ. ஸோ இது மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கேலண்டர் வியூ. ஸோ நமக்கு இதெல்லாமே நமக்கு வந்து டீட்டெயில்டாக ஒரு ரிப்போர்ட் மாதிரி பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஒரு ஸ்ட்ரக்சர் அண்ட் காஸ்ட். ஸோ இந்த மாதிரி நமக்கு ஒரு ரிப்போர்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இதில் வந்து நம்ம வந்து ஸோ இதெல்லாம் நம்ம வந்து பார்த்துக்கலாம். எவ்வளோ மேனுஃபேக்சரிங் ஆகிருக்கு, நம்ம இது எவ்வளோ யூஸ் பண்ணியிருக்கோம், இது காஸ்ட் என்ன. ஸோ இந்த BOMோட ஸ்ட்ரக்சர் மட்டும் தெரியுது. நம்ம அங்கே வந்து அந்த யூனிட் காஸ்ட் இங்கே கொடுத்தோம் இல்லைங்களா உங்களுக்கு. ஸோ அதோட ஸ்ட்ரக்சர்ஸ் ஒரு ரா மெட்டீரியலோட காஸ்ட் என்ன அப்படிங்கிறது இங்கே தெரியுது. ஸோ நம்ம இங்கேருந்து வந்து பிரிண்ட் எடுத்துக்கலாம்.
ஸோ இந்த டேபிள் செய்யறதுக்கு எவ்வளோ ரூபாய்க்கு நம்ம ரா மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி இதை பார்த்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துல வந்து ஆப்ரேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்து எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து அசம்பிளி 1ல் இந்த டேபிள் வந்து அவங்க அசம்பிள் பண்ணுறாங்க. ஸோ நமக்கு ரைட் சைடில் பார்த்தோம்னா டூரேஷன் கம்ப்யூட்டேஷன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து நம்ம வந்து ஃபிக்ஸட் டைம் கொடுக்குறதா இல்லை வந்து டூரேஷன் வந்து மேனுவலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்ட டைமர் ஓடிட்டுருக்கோம். ஸோ அது வந்து மேனுவல்னால் நம்ம வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாலேருந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுற வரைக்கும் ஸ்டாப் கொடுக்குற வரைக்கும் என்ன டைம் ஆகுதோ அது மேனுவல். நெக்ஸ்ட் வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி டேபிளுக்கு மேனுஃபேக்சரிங் பண்ண ஒரு 4 hours அப்படின்னு கொடுத்துருவோம்னா இந்த 4 hours ஆட்டோமேட்டிக்காக வந்து ஸ்டார்ட் பண்ணலேருந்து அது மாதிரி ஆட்டோமேட்டிக் கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இதில் வந்து நம்ம ஒர்க்கோட எஃபிஷியன்சி நம்ம வந்து பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கீழே ஒர்க் ஷீட்டில் 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பிடிஎஃப், இன்னொன்று வந்து கூகுள் ஸ்லைடு, இன்னொன்று டெக்ஸ்ட். ஸோ ஒரு ப்ராடக்ட் வந்து நமக்கு எப்படி வரணும் ஸோ அப்படின்னு ஒரு பிளான் இருந்துச்சுன்னா அந்த பிளானை வந்து நம்ம வந்து பிடிஎஃப் அட்டாச் பண்ணிக்கலாம், கூகுள் ஸ்லைடை அட்டாச் பண்ணலாம், டெக்ஸ்ட்டை வந்து ஒரு அட்டாச் பண்ணிக்கலாம். டீட்டெயில்டாக இந்த ப்ராடக்ட் நமக்கு எப்படி வேணும் அப்படிங்கிறத வந்து ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்மளால் கொடுக்க முடியும். ஸோ இந்த பிடிஎஃப்னா வந்து அப்லோட் ஆப்ஷன்ஸ், நெக்ஸ்ட் இது மாதிரி ஸ்லைட்னாலும் எனக்கு இந்த ஆப்ஷன்ஸ் இருக்குது. டெக்ஸ்ட்னா வந்து இந்த மாதிரி ஒரு டெக்ஸ்ட் ஏரியா இருக்கும், நம்ம அதை வந்து டீட்டெயிலாக என்டர் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து நெக்ஸ்ட் சேவ் அண்ட் க்ளோஸ் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் நான் இன்னொரு வந்து ஒரு ஒர்க் ஸ்டேஷன் ஆட் பண்ணுறேன், அசம்பிளி 2 அப்படின்னு. இங்கே வந்து என்னோடய ப்ராடக்ட் வந்து பெயிண்டிங் வேலை நடக்கும். ஸோ அதுக்கு நான் பேசிக்ஸாக வந்து ஒரு 16 minutes அது மாதிரி நான் வந்து ஆட் பண்ணிடுறேன். ஸோ அதே மாதிரி அங்கே பார்த்த அதே ஆப்ஷன்ஸ் தான் இருக்கும். க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம எப்படி வந்து இந்த வீடியோவில் ஒரு பில் ஆஃப் மெட்டீரியல் கிரியேட் பண்ணுறது, பில் ஆஃப் மெட்டீரியலுக்கு எப்படி வந்து காம்போனண்ட் ஆட் பண்ணுறது, எப்படி வந்து ஒர்க் சென்டர்ஸ் ஆட் பண்ணுறது, எப்படி வந்து பை ப்ராடக்ட் ஆட் பண்ணுறது, கிட்னா என்ன, நெக்ஸ்ட் வந்து சப்கான்ட்ராக்டிங் ப்ராசஸ் எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயிலாக பார்த்துருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் 10 Planet Odoo Enterprise Edition videos. Thank you.